புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. ஆண்டவருடைய பரிசுத்தம் நிறைந்த கரங்களுக்குள் நம்மையே நாம் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். இன்று திருப்பாடல் 84 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. படைகளின் ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது என்கிற இந்த வரிகளை பாடி துதிக்கிற போது அவரோடு இணைந்திருக்கிற அவருடைய உறைவிடத்தில் நாமும் தங்கியிருக்கிற பிள்ளைகள் என்பதை உணர்ந்து பாடி துதிப்போம். படைகளின் ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. படைகளின் ஆண்டவரே, உமது இந்த திருப்பாடல் இஸ்ரேலர் எருசலேமை நோக்கி திருப்பயணம் சென்றபோது இறைவனை காணப்போகும் மகிழ்ச்சியில் பாடிய பாடலாக இது உணர்த்தப்படுகிறது. கிறிஸ்தவர்களாயிருக்கிற நாம் எல்லோருமே திருப்பயணிகளாக இருக்கிறோம். அன்று அவர்கள் எருசலேம் ஆலயத்தை நோக்கி பயணித்தது போல நாமும் ஆண்டவருடைய அந்த திருத்தலத்தை, விண்ணக பயணத்தை நோக்கி பயணிக்கிறோம். இந்த உணர்வோடு ஆண்டவரை பாடி துதிக்கிறோம். படைகளின் ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. படைகளின் ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை நாம் பயணிக்கும் இந்த பயணத்தில் துயரம், களைப்பு, சலிப்பு இருக்கத்தான் செய்கிறது. எனினும் சலிப்பொருவதாலோ முறுமுறுப்பதாலோ நாம் மலை உச்சியை அடைய முடியாது. எனவே நாம் அடைய இருக்கிற அந்த காரியத்தில் கருத்தாய் தொடர இறைவன்தாமே பலன் அளிக்கிறார். நம்பிக்கையோடு மண்ணிலே ஒரு கண், விண்ணிலே ஒரு கண் என்ற முறையில் நம்பிக்கை தளராது பயணிப்போம். படைகளின் ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. படைகளின் ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு உரைக்கிறது. அவருடைய முற்றத்திலே அடைக்கலான் குருவிக்கு வீடு கிடைத்துள்ளது போல, தங்கள் குஞ்சுகளை வைத்திருப்பதற்கு சிட்டுக்குருவிகளுக்கு கூடு கிடைத்துள்ளது போல, கடவுள் அவருடைய இல்லத்தில் நமக்கு இடமளித்திருக்கிறார். இந்த பாக்கியத்தை நினைத்து நாமும் ஆண்டவரை துதித்து பாடுகிறோம். படைகளின் ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. படைகளின் ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. அவரது இல்லத்தில் தங்கியிருக்கிற பிள்ளைகள் நட்பேறு பெற்றோர். அவர்கள் வலிமை பெற்று கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக சியோனுக்கு செல்லும் நெடுஞ்சாலைகள்
மையே நோக்கியிருக்கிற அடையாளமாக ஆண்டவரை நோக்கி பயணிக்கிறார்கள். ஆகவே இந்த நல்ல தெய்வத்தை நாம் பாடி புகழ்ந்து போற்றுவோம். படைகளின் ஆண்டவரே உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. படைகளின் ஆண்டவரே உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஆராதிக்கிறோம். கதிரவனும் உமக்கு கேடயமாயிருக்கிறது. ஆண்டவர் அருளும் மேன்மையை அளிப்பார். மாசற்றவர்களாய் நடப்பவர்களுக்கு நன்மையானவற்றை வழங்குவார் என்கிற வார்த்தை கேட்ப நாங்களும் மாசற்ற வாழ்க்கை வாழ்ந்து நீர் கொடுக்கிற நிறைவான அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக்கொடுத்து மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.